ஹலோ காய்ஸ், பாண்டியன் ஸ்டோர்ஸில் அடுத்ததாக என்ன நடக்குதுன்னு சொன்னால், ராஜி வந்து கதிரை சென்னையில் காண போகிறாங்க. அதுக்கும் வந்து அவங்கண்ட அப்பாவோட. இதுக்கப்புறமா ராஜி வந்து யோசிக்க போகிறாங்க, என்ன நடக்குது என்ற மாதிரி தான் வந்து யோசிக்க போகிறாங்க. அங்கே பெரிய பிரச்சனையை வந்து வரப்போகுது. யார்கிட்ட வீட்டு என்று சொன்னால், ராஜி வீட்டை மட்டும் இல்லை, அங்கே சக்திவேலோட வீட்டிலையும் தான். இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால், ராஜி, கோமதி, அதே மாதிரி மீனா எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், மலர், அழகு அவங்களும் எல்லாரோடையுமே சேர்ந்து அவங்க டூருக்கு போகிறாங்க. முக்கியமாக இதில் அங்கே பிரச்சனைக்கு வாரது யாருன்னு சொன்னால் தங்கவேலண்டே சொல்லலாம். தங்கவேலை பெருசாக வந்து யாருமே டூர் போகும்போது கூட்டிகிட்டு போகணுமெண்டு நினைக்க மாட்டாங்க. அவங்க எங்கே போனாலுமே ரூல்ஸ் போடுறதுலேயும் பிரச்சனை பண்ணுறதுலேயும் தான் வந்து கவனமாக இருப்பாங்க. அவங்கள பார்த்தாலே வந்து அந்த வீட்டில் எல்லாருமே பயப்படுவாங்க. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், என்னப்பா இந்த டூர் எத்தனை நாளைக்கோ தெரியலை, என்னென்ன பிரச்சனை வரப்போதோ தெரியலை என்ற மாதிரி தான் வந்து மலரும் சரி மதியும் சரி யோசிக்கிறாங்க. மதிக்கெல்லாம் அதை பற்றி பயமே இல்லை, ஆனால் மலர் அதை பற்றி யோசிக்கிறாங்க. கோமதி என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், என்னப்பா ஒரு டூர் போகிறதுன்னு சொன்னால் எல்லாருமே சந்தோஷமாக தானே கிளம்புவாங்க, என்ன இவங்கண்ட வீட்டில் போகலாமா வேண்டாமா, போகத்தான் வேணுமா என்ற மாதிரி வந்து கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. ஒரு சந்தோஷம் கூட இல்லை முகத்தில், டூர் போகிறோமே என்ற மாதிரி. எங்கட வீட்லேன்னு சொன்னால் எவ்வளோ துள்ளி குதிப்பாங்க என்ற மாதிரி வந்து பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது ராஜி கேட்குறாங்க, என்னத்தை அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்குது என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இல்லை ராஜி, இந்த வீட்டில் நடக்கிறதெல்லாம் எனக்கு புதுசாக இருக்குது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னத்தை என்று சொல்லும்போது, இல்லை எல்லாருமே வந்து பயப்படுறாங்க போல இருக்குது அந்த தங்கராசுக்கு. என்னன்னு சொன்னால் டூருக்கு வர்றதுக்கே யோசிக்கிறாங்க பாரு, போகலாமா வேண்டாமா, ஏதாவது ஒரு சாட்டு போக்கு சொல்லி பேசாமல் நின்றா என்னன்ற மாதிரி தான் அவங்கள்ட்ட செயற்பாடு எல்லாமே இருக்குது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆமத்தை நானுமே கவனித்தேன், இவங்க தங்கராசுக்கு ரொம்பவே பயப்படுறாங்க போல இருக்குது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. மீனா சொல்கிறாங்க, ஆமாம்மா அது உங்களுக்கு இப்போ தான் தெரிஞ்சுதா, நான் அங்கேருந்து வரும்போதே சொன்னேன் அத்தை, அங்கே வேண்டாமத்தை, அங்கே பயம், அங்கே வந்து எல்லாத்துக்கும் ரூல்ஸ் போடுவாங்க, அங்கே இருக்கிறது கஷ்டம்ன்ற மாதிரி வந்து சொன்னேன். நீங்கள் கேட்கவே இல்லை. இல்லை இப்படியெல்லாம் ஒரு சொந்தம் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும், அவங்க இந்த வீட்டுக்கு போகாமல் வேறு எங்கேயாவது போயிருந்தா என்ன நினைப்பாங்க என்றெல்லாம் பெரிய டேலக்கெல்லாம் சொன்னீங்க இல்லையா, இப்போ அனுபவிங்க, இனி தான் இருக்குது உங்களுக்கு பிரச்சனை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏண்டி எதுக்கு இப்படி மிரட்டுறா, இங்கே பாரு, நான் இருக்கும்போது நீங்கள் யாரும் பயப்பட தேவையில்லை, என்ன மாரி யாரும் எந்த பிரச்சனையும் உங்களோட படவே முடியாது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அத்தை, நான் உங்களை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கிறேன், எங்களுக்கு பிரச்சனையே இல்லை, நாங்கள் எந்த இடத்துல என்ன பேசணும் பேசக்கூடாதுன்னு தெரியும், ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்களாவே போய் அதேன் அப்படி இருக்குது இதேன் இப்படி இருக்குன்னு சொல்லும்போது பிரச்சனை கூடும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன தங்கராசுவை இனிமேல் காணலை, உங்களோட மருமகன் வரமாட்டாரா வருவரா, சீக்கிரமாக கேளுங்க, எங்களுக்குன்னு டைம் ஆகுது, நாங்களுமே நிறைய இடத்த சுற்றி பார்த்தா தானே வீட்டில் போய் அங்கே போனோம் இங்கே போனோம்னு அவங்களுக்குமே சொல்ல முடியும், நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்க முடியும் என்ற மாதிரி வந்து கோமதி வந்து கேட்குறாங்க. என்ன இவங்க தான் அவங்கள்ட மருமகள் மாதிரி தான் வந்து டூருக்கு போகிறதுக்கு ஆசைப்பட்றாங்கன்னு பார்த்தா இவங்களுமே வந்து எப்படா டூருக்கு போக வேண்டி இருக்கிறாங்க என்ற மாதிரி தான் வந்து அவங்க மலரோட மாமியார் வந்து யோசிக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது தங்கராசுவோட ஒய்ஃப் கேட்குறாங்க, என்ன டூருக்கு போகிற பிளானே இல்லையோ என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எல்லாம் ரெடி ஆச்சு, நீங்கள் ரெடியாண்டா சரி இப்போ கிளம்பலான்ற மாதிரி வந்து சொல்லிவிட்டு அவங்க காரில் வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஒரு பஸ்ஸில் போகிறாங்க, ஒரு பஸ் பிடிச்சி தான் போகிறாங்க. எல்லாருமே காரில் போகிறதுக்கு சரிப்பட்டு வராச்சு, எல்லாருமே ஒரு பஸ்ஸில் போனால் நல்லா இருக்கும் என்ற மாதிரி வந்து சொல்லிவிட்டு ஒரு பஸ் பிடிச்சி போகிறாங்க. அங்கே வந்து எல்லாருமே ஜோக்காக கதைச்சிட்டு போகும்போது வந்து அவங்கள்ட மாமியார் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னீங்க, பாருங்கள் கொஞ்சம் சைலண்டாக வந்தால் என்ன, எனக்கு தூக்கம் வருது, நீங்கள் பேசிகிட்டே இருக்கும்போது வந்து என்னால் தூங்க முடியாமல் இருக்குது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது ராஜி இந்த மாமியார் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இங்கே பாருங்கள் கோமதி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இங்கே பாருங்கள் இப்படி டூர் போகும்போது கலகலப்பாக சிரிச்சிட்டே சந்தோஷமாக போனால் தானே நல்லா இருக்கும், அதை விட்டுட்டு தூங்கிட்டே போகிறது நல்லதாக இருக்குமா, அமைதியாக வர்றது நல்லா இருக்குமா, ஒரு ரிலாக்ஸுக்கு தானே இப்படியெல்லாம் வாரம், எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்கணும், எல்லா இடத்தையும் பார்த்து சந்தோஷப்படணும், நிறைய ஃபோட்டோ எடுக்கணும், இப்படித்தானே நினச்சிட்டு வர, அதை விட்டுட்டு ஆளாளிൻ്റെ முகத்தை பார்க்காம தூங்கிட்டே இருந்தால் எப்படி என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் உங்களுக்கு தூக்கம் வருதா, எனக்கு இவங்க எதுக்கு பாட்டெல்லாம் பாடாமல் இருக்கிறாங்க, என்னப்பா டிரைவர் ஏதாவது ஒரு நல்ல பாட்டாக போடப்பா கேட்டுகிட்டே வரலாம் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னது பாட்டா, நீங்கள் பேசுகிறதே எனக்கு டிஸ்டர்பாக இருக்குன்னு சொல்கிறேன், நீங்கள் பாட்டு போட சொல்கிறீங்க, சரி பரவாயில்லை என்று அவங்களோட மாமனார் வந்து சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது வந்து ராஜி சிரிச்சுட்டே மீனாக சொல்கிறாங்க, எங்களோட மாமா எவ்வளோ பரவாயில்லை, ஏதாவது ஒரு சின்ன விஷயம் சொன்னாலே என்ன மாமா இப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க
போகிறாங்க என்ற மாதிரி நாங்கள் நினைப்போம். மாமா இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் எங்களுக்கு தடை போட்டிருக்கிறாங்களா? பாட்டு கேட்க வேண்டாம், எங்கேயாவது டூர் போக வேண்டாம், அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்களா? அதிகமாக செலவு பண்ணால் தான் சொல்லுவாங்க, ஏன்பா இந்த மாதிரியெல்லாம் செலவு பண்ணுறீங்க, கொஞ்சம் சேமிக்கக்கூடாதான்ற மாதிரி வந்து சொல்லுவாங்களோ ஒழிய, மற்றும்படி வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நாங்கள் இப்படி எங்கேயாவது போனது என்று சொல்லி சொன்னால் முதலாவதாக சந்தோஷப்படுறது அவங்கள தான் இருப்பாங்க என்ற மாதிரி வந்து தங்களோட வீட்டு பெருமையை வந்து சொல்கிறாங்க. எங்களோட வீட்டுக்கெல்லாம் இவங்க வந்தாங்கன்னு சொன்னால் திகைச்சு போவாங்க. என்னப்பா இவ்வளவு சந்தோஷமாக இந்த வீட்டில் இருக்கிறாங்களா அண்டு இவங்க நினைப்பாங்க என்ற மாதிரி வந்து மீனாக்கு சொல்கிறாங்க. மீனா சொல்கிறாங்க, ராஜி ரொம்ப ஓவராக தான் நீ பேசிகிட்டு இருக்கிற, இங்கே பாரு அந்த வீட்லேயுமே பிரச்சனை இருக்குதான், இல்லாமல் எல்லாம் இல்லையே. ஆமாம், சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குதான் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அது சரி, உன்னுடைய ஹஸ்பண்ட் வந்து பேசலேன்னு நீ வந்து ரொம்பவே வருத்தப்பட்டியே, என்ன பேசினாங்களா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லைக்கா, நான் மிஸ் கால் போட்டேன், ஆனால் வந்து இவங்க எடுக்கவே இல்லை. பாருங்கள் மற்ற நேரத்துலலாம் என்ன ராஜி எக்ஸாம் சுகமா எப்படி இருக்கிற, சாப்பிட்டியா, பத்திரமா இருக்கணும், கவனமாக இருக்கணும் என்றெல்லாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் இப்போ பாருங்கள் பேசாமல் இருக்கிறாங்க. அவங்க கூட வந்தாங்களே, கூட வந்தாலே இவ்வளவு பத்திரமா பார்க்குறவங்க இன்றைக்கி நான் தனியாக இவங்களோட வரும்போது ஏன் என்ன கேட்காமலே இருக்கிறாங்கன்னு தான் எனக்கு புரியலை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது மீனா என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ராஜி அப்படியெல்லாம் கதிரை நினச்சிடாத, அவங்க நினச்சிருப்பாங்க மீனா போகிறாங்க, அம்மா போகிறாங்க, என்ன பையன் ராஜியை பத்திரமா பார்த்துக்கொள்வாங்கன்னு நினச்சிருப்பாங்க, இதில் என்ன இருக்குது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாரு, இன்னொரு கொஞ்ச நேரத்தில் செந்திலுமே வாரேன்னு சொல்லியிருக்கிறாங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எங்கே நாங்கள் போகிற இடத்துக்கு? ஆமாம்மா, அவங்க அங்கே வாரேன், சென்னைக்கு வாரேன்னு சொல்லிட்டாங்க, நேற்று பேசும்போதே சொல்லிட்டாங்க. ஆமாம் வாங்கன்ற மாதிரி வந்து நான் சொல்லிட்டேன்னு சொல்லும்போது, பார்த்தீங்களா அவங்க எல்லாம் வராங்க, இந்த கதிர் எனக்கு பேசவே இல்லை, பேசாமலே இருக்கிறான், பேசினாலாவது அவன்கிட்ட கேட்கலான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது சரி நீ ஒரு கதிருக்கு ஃபோன் பண்ணி பாரு என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இவங்க ஃபோன் பண்ணும்போது அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிறாங்க. யார் கூட என்று சொன்னால் ராஜியோட அப்பாவோட சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க. அவங்க தங்களோட ஹாஸ்பிட்டல் விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து அவங்க அப்பா வந்து ராஜியை பற்றி தான் கேட்டுட்ருக்குறாங்க. ராஜி எப்படி இருக்கிறாங்க, அவங்க எக்ஸாம் நல்லா பண்ணியிருப்பாங்களா, சொன்னாங்களா என்ற மாதிரி வந்து தான் அவங்க கேட்டிருக்காங்க. ராஜி நல்லா படித்தவங்க, அதனால் எக்ஸாம் நல்லாவே பண்ணியிருப்பா, அதை பற்றியெல்லாம் கவலைப்படவே அவசியம் இல்லை. அதோட நான் அடிக்கடி எடுத்தால் நான் எங்கே நிற்கிறேன் என்ன பண்ணிகிட்ருக்கிறேன்னு தெரிஞ்சிடும். அப்புறமா நீங்கள் தானே சொல்லியிருக்கிறீங்க யாருக்குமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி, எல்லாம் சுகப்பட்டதுக்கப்புறமா நானாக சொல்லலான்னு இருக்கிறேன், அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் இல்லை, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லைப்பா நீ இதை சொல்லாமட்டிருக்கிறியே, இதை நினச்சி அவள் ஏதாவது கோவப்பட மாட்டாளான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை சாதுவாக கோவப்பட்டாதான்ற மாதிரி வந்து சொல்லும்போது வந்து முத்துவேல் வந்து சிரிக்கிறாங்க. என்னப்பா என்னோட பொண்ணை பற்றி எனக்கு தெரியாதா, நீ சொல்லித்தான் தெரியணுமா, அவளுக்கு இப்படியான விஷயங்களில் டக்குன்னு கோவம் வரும். அதாவது தன்னில் அக்கறை இல்லை என்றாலே ஒரு மாதிரி தான் யோசிப்பா, என்ன என்னில் அக்கறை இல்லாமல் இருக்கிறாங்க என்ற மாதிரி தான் யோசிப்பா. கண்டிப்பாக அவள் கோவிச்சிருப்பா, ஆனால் உண்மையான விஷயம் தெரியக்கூடாதுன்னு தானே நீ மறைச்சி வச்சிருக்கிற, தெரிஞ்சு அவள் இதை விட கவலைப்படுவான்னு தான் நீ மறைச்சி வச்சுக்கிற, பரவாயில்ல பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படியே இவங்க பேசிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியில் வராங்க. வரும்போது என்ன நடக்குதுன்னு சொன்னால், இவங்க பஸ்ஸில் வரவங்களுக்கு ரொம்ப பசி. என்னப்பா காலையில் கிளம்பினது இப்போ வந்து மதியமாக போது, ரொம்பவே பசிக்குது, பெருசாக எதுவுமே சாப்பிடலை, அதனால் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு முன்னால் நில்லுங்க, போய் சாப்பிட்டுட்டு அப்புறமா மீதமான இடத்துக்கு போகலாம்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க கோமதி. சரின்னு சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு முன்னால் வந்து வேனை வந்து நிறுத்துகிறாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் வந்து கதிரும் அதே மாதிரி அவங்களோட மாமனார் சாப்பிட்டு கொண்டிருக்குறாங்க. இவங்க இங்கே தான் வராங்கன்றது அவங்களுக்கும் தெரியாது, அவங்க இங்கே தான் நிற்கிறாங்கன்றதும் வந்து ராஜி வீட்டுக்காரருக்கும் தெரியாது. இப்போ வந்து ராஜி எல்லாருமே வரும்போது இவங்க வெளியில் வராங்க. வரும்போது வேனில் இருந்து பார்க்குறாங்க. ராஜி பார்க்கும்போது என்ன இது கதிர் மாதிரி இருக்கே, அல்லது வேறு யாரோவா இருக்கும், சேச்சே கதிர் இதுக்கு சின்ன வரையும் வராங்க என்ற மாதிரி வந்து யோசிக்கும்போது அவங்க அப்பாவுமே பின்னாடி வராங்க. என்னது கதிர் வாரான், பின்னாடியே அப்பாவுமே வராங்க, ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கொள்றது இல்லையே, ரெண்டு பேரும் ஒரே இடத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லையே, என்னவா இருக்கும் என்ற மாதிரி வந்து பார்க்குறாங்க. அவங்க வந்து காரில் ஏறும்போது டக்கண்டு ராஜி வந்து ஓடியாராங்க. ஓடி வந்து கூப்பிடுறாங்க, அப்பா அப்பான்னு கூப்பிடுறாங்க. அவங்களுக்கு கேட்கல, ஆனால் கதிருக்கு ராஜி கூப்பிட்டது கேட்டுட்டு தச்சுச்சோ ராஜி ஆச்சே, இப்போ வந்து போகிறதா நிற்கிறதா, காரை நிறுத்துறதா போகிறதான்ற மாதிரி வந்து பார்க்குறாங்க. என்னங்க இங்கே ராஜி கூப்பிட்ற மாதிரி இருக்குது, ராஜி எங்கேயோ டூர் போகிறன்ற மாதிரி வந்து சொன்னாங்க, இந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றதுக்கு வந்துருக்குறாங்க போல் இருக்குது, பேசாமல் பேசிட்டு போகலாமா, என்ன பண்ணுறதுன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. எப்படி பேசுகிறது, நான் கூடவே இருக்கிறேனே, அவள் என்னை கண்டா கண்டிப்பாக வந்து என்னாச்சு, எதுக்காக வந்து கதிரோட வந்தீங்க, நீங்கள் காரணம் இல்லாமல் வரமாட்டீங்கன்னு கேட்பா, அதனால் வேண்டாம் எதுவாக இருந்தாலும் அப்புறமா சொல்லலாம்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்போ வந்து இவங்க ரெண்டு பேரும்
காரில் போகிறத ராஜி கண்டுட்டாங்க. கதிர் கதிர்ன்னு கூப்பிடுறாங்க. கதிர் வந்து திரும்பி கூட பார்க்கல. உடனே அவங்க கதிரண்ட ஃபோனுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. கதிர் வந்து ஆன்சர் பண்ணல. அவங்க பேச வந்து போகிறாங்க. கொஞ்ச நேரத்தால் ஃபோனையே ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க. இதை பார்த்தோன்னே ராஜிக்கு கோவம் வந்துடுது. நான் பார்த்தன்றதுக்காக நீ திரும்பி பார்க்கவும் இல்லை, அது மட்டும் இல்லாமல் வந்து நீ ஃபோனையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு போறியா? அப்படி மறைக்கிறதுக்கு என்ன இருக்குது? இதுக்காக கதிர் வந்து தன்னுடைய அப்பாவோட சென்னை வரைக்கும் வந்திருப்பாங்க. அதுவும் 2 பேரும் பேசுறது இல்லையேன்னுட்டு இந்த விஷயத்த போய் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் கோமதிக்கு சொல்கிறாங்க. அத்தை, எனக்கு டூர் போகிற அந்த இன்ட்ரெஸ்டே போச்சுது. எனக்கு ஒரு விஷயம் கூட தெரிஞ்சே ஆகணும்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னம்மா என்ன தெரிஞ்சு ஆகணும்ன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இல்லை, நான் கதிரை பார்த்தேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னம்மா இது, அவன் ட்ராவல்ஸ் வச்சுருக்கிறான், யாரையாவது சென்னைக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பான், இது என்ன இது ஒரு விஷயமா சொல்கிறதா? அவன் வரத்தானே வேணும்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆமாம், உனக்கு பார்த்து அவன் போயிருக்க மாட்டானே, நின்றுப்பானே என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுதான் அத்தை எனக்குமே ஆச்சரியமாக இருக்குது. அவன் என்ன பார்த்ததும் பார்க்காத மாதிரி போகிறான். நான் ஃபோன் பண்ணும்போது கூட ஆன்சர் பண்ணலை. இல்லைம்மா, கஸ்டமர் அவசரம்னு சொல்லியிருப்பாங்க, அதனால் போகிறான் போல இருக்கு, அப்புறமா எடுப்பான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அத்தை, உங்களோட பையனுக்கு இவ்வளோ தூரம் நீங்கள் சப்போர்ட் பண்ணக்கூடாது அத்தை. கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காம பேசுகிறீங்க. அவன் கூட யார் கூட போகிறான் தெரியுமா? என்னுடைய அப்பா கூட தான் போகிறான். அது மட்டும் இல்லாமல் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருக்கிட்டான். அப்படின்னு சொன்னால் என்ன காரணத்துக்காக அப்பாவோட சென்னை வரைக்கும் வந்தான் எனக்கு புரியலைன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னடி சொல்கிற? அண்ணனோட வந்தாங்களா? அப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லையடி, அது வேறு யாரோவா இருக்கு, நீ அப்படின்னு வச்சுட்ட. என்னத்தை, என்னுடைய அப்பாவை தெரியாதா? இந்த மாதிரி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவங்க பேசிகிட்டே போகிறத நான் பார்த்தேன். 2 பேரும் ஒரே காரில் தான் போகிறாங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி இரு, நான் வந்து கதிருக்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லும்போது கதிர் வந்து எடுக்கவே இல்லை. இவங்க எடுக்கும்போது வந்து சுவிட்ச் ஆஃப் ஃபண்டு வந்தது, அவங்க எடுக்கும்போது சுவிட்ச் ஆஃப் ஃபண்டு வருது. இவங்க முத்துவேலோட ஃபோனுக்கு வந்து எடுக்க சொல்கிறாங்க. ராஜியை சொல்கிறாங்க. ராஜி வந்து முத்துவேலோட ஃபோனுக்கு வந்து எடுக்கிறாங்க. முத்துவேலை வந்து ஆன்சர் பண்ணல. ராஜிக்கு ஒரே அழுக. எதுக்காக இவங்க என்ன வந்து ஏதோ மறைக்கிறாங்க, என்னவா இருக்கும் என்றுட்டு அழுகிறாங்க. அத்தை, நான் வந்து வீட்டுக்கு திரும்பி போகிறேன், எனக்கு தான் எக்ஸாம் முடிஞ்சுதே, எனக்கு வந்து டூர் வர்றதே விருப்பம் இல்லாமல் இருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி வந்துட்டேன், முதல்ல இதை முடிச்சுட்டு போகலாம், வீட்டுக்கு தானே போகிறேன், இன்னும் 2 நாளில் போயிடுவோம், அதுக்கப்புறமா அங்கே போய் என்ன பஞ்சாயத்துண்டாலும் வைக்கலாம். இப்போ அவங்கள நாங்கள் ஒவ்வொரு கூற சொல்லி இங்கே பாருங்கள் எதுக்கு இப்படி பண்ணுறீங்க அப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நாமளே குழப்பிட்டு போனோம். அவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்கள் டூர் வரையிலேன்னு தான் சொன்னோம், இவங்க தான் எங்களை கட்டாயப்படுத்தி கொண்டு வந்தாங்க, இப்போ தாங்களே வரையிலேன்னு சொல்லிட்டு போகிறாங்க, என்ன இது என்ற மாதிரி எங்களை ஒரு ஏளனமாக நினைப்பாங்க. வேண்டாம், முதல்ல வந்த வேலையை முடிச்சுட்டு போய் அங்கே போய் பேசலாம்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ராஜிக்கு அதே சிந்தனையாக வந்து போகிறாங்க. என்னவா இருக்கும், எதுக்கு கதிர் தன்னை கண்டுட்டு காணாத மாதிரி போனாங்க, எதுக்கு தன்னுடைய அப்பா ஃபோன் பண்ணும்போது எடுக்கலை, எதுக்காக 2 பேரும் ஒரே இடத்துக்கு வந்திருப்பாங்க, 2 பேரும் பேசுகிறதே இல்லையே, என்னவா இருக்குமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ போனோன்னே நேராக வந்து கதிரோட பேசுகிறாங்களோ இல்லையோ, நேராக வந்து தன்னுடைய வீட்டுக்கு தான் வந்து ராஜி வந்து போவாங்க. தன்னுடைய அப்பாவை சந்தித்து அவங்க என்ன கேட்க போகிறாங்க, உண்மையெல்லாம் வெளியில் வரப்போகிறதா இல்லையான்றதை காய்ஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ, பாய்.